நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்கம் வந்து ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நம்ம குரூப் 2A எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஷின் கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மாடல் கொஷின் வந்து டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட மிஸ்டேக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டே வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து மாடல் கொஷின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். எக்ஸாம்ஸ் முன்னாடி வந்து ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போயிருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தான் வந்து கவர் பண்ணி படிச்சுட்டு போனாங்க. அதை படிச்சுட்டு போயுமே வந்து அவங்களால வந்து கொஷின்ஸ் வந்து அவ்வளோ வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஆவரேஜாக எல்லோரும் 40 ஒரு 35 to ஒரு 45 இந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஎன்பிசி முன்னாடியே வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக வந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு மிஸ்டேக் வந்து டிஎன்பிசி சைடு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டிஎன்பிசிக்கு வந்து மெயில் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து மாடல் கொஷின் வேணும் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு, உங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க மாடல் கொஷினை வந்து ரிலீஸ் பண்ணலை. சரிங்களா, அது விடுங்க. இப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஆவரேஜாக வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து ஒரு 140 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருந்தது. தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 30 to 35 ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 65 மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா படித்தவங்க கூட ஒரு 65 75 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஓகே தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு 5 கொஷின்ஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ எப்போ வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வந்து நம்ம இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் வந்து ஆன்சர் கீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே வந்து டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் வந்து அவங்க அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து இன்னும் கொடுக்கல. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இன்னும் கொடுக்கல. கண்டிப்பாக வந்து கொடுத்தா வந்து செக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஸோ கட் ஆஃப்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம போட்டுருக்கோம். சப்போஸ் வந்து ஏதாச்சும் பார்க்காம பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஆன்சர் கீ வந்த அப்புறம் வந்து நம்ம வந்து அதை வச்சு நம்ம ஸோ ஓட்டிங் பண்ணி வந்து நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி கொடுக்குற அப்டேட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸை வந்து கொடுத்துருவோம். தேங்க்யூ.